வணக்கம். பாரத கதையில் வருகின்ற அத்தனை பாத்திரங்களை பற்றி பேசும்போதும் மிகுந்த வரவேற்பு இருப்பதை நாம் அறிகிறோம். குறிப்பாக கர்ணனுக்கு கிடைத்த வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தது. அப்படி கேட்டுக்கொண்டு வந்த நம்முடைய நேயர்கள் சகுனியை பற்றி பேசுமாறு பலர் கேட்டுக்கொண்டார்கள். எப்படி ராமாயணத்தில் கூனியோ பெண் பாத்திரம், அதுபோல பாரதத்தில் சகுனி ஆண் பாத்திரம். ஒரு காப்பியம் நிகழ்கிறதென்றால், எழுதப்படுகிறதென்றால், நிலைத்து நிற்கிறதென்றால் அதற்கு காரணம் அந்த கதையின் ஓட்டம். அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் மக்களை ஈர்க்க வேண்டுமென்றால் அதில் ஏதேனும் திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த திருப்பத்தை தருகின்றவர்களெல்லாம் யார்? ராமன் சீதையோடு இலக்குவனோடு காட்டிலே வாழ்ந்த காலங்களில் சின்ன சின்ன அசுரர்களை அழித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் சென்ற சில நாட்களில் சீதையை தூக்கி கொண்டு செல்லவில்லை. 14 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் அவர்கள் நலமாகத்தான் வாழ்ந்தார்கள் பஞ்சவடியிலே. ஆனால் சூர்ப்பனகை வந்தவுடன் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ராவணன் சீதையை தூக்கிச் செல்லுகிற போது ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அதுபோல பாரத கதையின் பெரும் திருப்பங்களுக்கு காரணமானவன் யார் என்று கேட்டால் சகுனிதான். முதலில் சகுனி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தேசம் அது. காந்தார தேசம் அவனுடைய தேசம். இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் கந்தகார். நம்ம கூட சில ஆண்டுகளுக்கு முதல்ல கேள்விப்பட்டோம். அந்த கந்தகாரில் விமானத்தை கடத்தி போய் நிறுத்திட்டு தீவிரவாதிகள் அதை கடத்திட்டு போன செய்தியை பார்த்தோன்னே அப்போ தான் கந்தகாருங்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். பாரத கதையின்படி பார்க்கிற போது கந்தகார், இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானம், இவை எல்லாமே இந்தியாவோடு சேர்ந்தவை தான். அகண்ட பாரதம் என்று வார்த்தை இவர்கள் பயன்படுத்துகிற போது அப்போ சற்றே சிலர் முகம் சுளிக்கிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லலாமா என்று. இருந்தது இல்லாமல் போனது, அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்மோடு இருந்தது, பிறகு இல்லாமல் போனது. இந்த காந்தார தேசத்தினுடைய அரசன் சுபலன், இவனுடைய மகள் காந்தாரி. காந்தாரியின் கூட பிறந்த சோதரர்கள் மிக அதிக பேர். நல்ல முறையிலே அவனுடைய ஆட்சி நடந்து வந்தது. மகளுக்கு வரம் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அத்தினாபுரத்தில் தன் வில் வலிமையால் பெரும் தேசத்தை கைப்பற்றி வைத்திருந்த பீஷ்மர் தான் திருமணம் செய்து கொள்ளாமலும் முடிசூட்டி கொள்ளாமலும் தன் வாரிசுகளுக்கு வேண்டியவற்றை செய்து வந்தார். இப்போது திருதராஷ்டிரன், அவன் தம்பியாகிய பாண்டு, அவன் தம்பியாகிய விதுரன், 3 பேர். இந்த 3 பேரும் 3 தாயின் மக்கள். தந்தை ஒருவர்தான், வியாசர். இவர்கள் பிறந்த போது ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அவருடைய தாய் கண்களை மூடிக்கொண்டிருந்ததால் அவன் பிறக்கிற போது பார்வையற்றவனாக பிறந்தான். யாரென்றால் திருதராஷ்டிரன். அதேபோல் மற்றவள் சற்றே உடம்பு வெளுத்து போனதன் காரணமாக பிறந்தவன் தான் பாண்டு. வெள்ளைப்பாண்டு என்று அவனுக்கு பெயர். பாண்டு என்றாலே வெண்மை என்று தான் அர்த்தம். அந்த 2 சகோதரிகள் ராஜகுமாரிகள். அவர்கள் இருவரும் மறுநாள் என்ன செய்தார்கள் என்றால், தாங்கள் அங்கு செல்லாமல், அரண்மனையினுடைய அந்தப்புறத்துக்கு செல்லாமல் வேலைக்காரி அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிமை வேலைக்காரிக்கு பிறந்தவர் தான் விதுரன். தாயார் 3, தந்தை 1. இதில் மூத்தவனாகிய திருதராஷ்டிரனுக்கு பார்வையில்லாமல் இருந்தாலும் கூட அவனே நாட்டின் அரசனாக அப்போது அமர வைக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய தம்பியின் மகனாகிய திருதராஷ்டிரனுக்கு மணமுடிக்கும் காலம் வந்ததால் காந்தார தேசத்து இளவரசியாகிய காந்தாரியை மணமுடிக்கலாம் என்று பீஷ்மர் தீர்மானிக்கிறார். அதற்கு முன்பாக ஒற்றர்களை அனுப்பி காந்தார தேசத்தின் நிலை என்ன என்பதை அறிந்து வர செய்கிறார். அப்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி அங்கு அவருடைய காதுகளில் எட்டுகிறது. அது என்ன? காந்தாரியினுடைய தந்தையாகிய சுபலன் தன்னுடைய மகளின் கணவனாக வருகின்றவன் விரைவில் இறந்து போவான் என்பதை சோதிடர்கள் மூலம் அறிந்து கொண்ட சுபலன் அதற்கு பரிகாரமாக ஒரு ஆடு ஒன்றுக்கு தாலி கட்ட வைத்து அதனை வெட்டி வீழ்த்தி அந்த பரிகாரத்தை செய்து வைக்கிறான். இதை கேள்விப்பட்ட பீஷ்மர், என்ன கொடுமை! அப்படியென்றால் அந்த ஆட்டை திருமணம் செய்த அவள் விதவையாக இருக்கிறாள். ஒரு விதவை இந்த அத்தினாபுரத்துக்கு மருமகளாக வருவதா? என்னை ஏமாற்ற நினைப்பதா என்று கண்ணற்ற தன்னுடைய தம்பி மகனுக்கு பெண் தேடுகிற போது
மிகுந்த கர்வத்தோடும் கோபத்தோடும் சுபலனையும் அவனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் சிறையில் அடைத்தார்கள், சகுனி உள்பட. இப்போது அத்தனை பேரும் இறக்கப் போகிறாள் என்று செய்தி வந்தவுடன் சரி அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு கை உணவு கொடு என்று சொல்லி கொடுத்தார். அப்படி அந்த ஒரு கை உணவு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது, நாம் எல்லோரும் அடிந்து போய்விடுவோம், ஆனால் ஒருவர் இருக்க வேண்டும் பழிவாங்க. அந்த ஒருவர் யார் என்று அவர்களாக தீர்மானித்தார்கள். நம்மில் இளையவனும் புத்திசாலியும் உள்ளவனுமாகிய சகுனியே அதற்கு சரியானவன் என்று தீர்மானித்து தங்கள் உணவையெல்லாம் அவனுக்கு கொடுத்து 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 ஒவ்வொருவராக மடிந்து கொண்டே வந்தார்கள். கண்ணுக்கு எதிரே தன் சகோதரர்கள் அத்தனை பேரும் கண்ணுக்கு எதிரே மடிவதை சகுனி பார்க்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் மரணத் தருவாயில் சுபலன் செய்த ஒரு வேலை, தன் மகனென்றும் பார்க்காமல் அவனுடைய காலை ஒடித்து, இதோ பார், நீ காலை இழுத்து கொண்டு நடக்கிற போதெல்லாம் எங்கள் நினைவு உனக்கு வர வேண்டும், பழிவாங்க எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைகிறான். சகுனி சிறைச்சாலையில் பார்த்த அனுபவங்களால் உருவாகிறான். அவனால் பாரதம் எப்படி மகாபாரத கதை நடந்தது என்பதை தொடர்ந்து காண இருக்கிறோம். சுபலன் என்பவருடைய மகனாகிய 100 மகன்களில் ஒருவனாகிய கடைசி மகனாகிய சகுனி, ஒரு மகள் காந்தாரி. அவர்கள் காந்தார நாட்டைச் சேர்ந்தவர்கள். பெண் கேட்டு வந்தபோது ஏற்பட்ட பிரச்சனையால் அவர்களை சிறையில் அடைத்து பிறகு பழி வாங்குவதற்காக சகுனி தனியே மீண்டெழுந்தான் என்ற செய்தியை பார்த்தோம். இன்னும் கூட அதில் அந்த செய்தியில் ஒன்று நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன். அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த தாய கட்டை அவனுடைய தந்தையாருடைய விரல்களை வெட்டி எடுக்கப்பட்டது, அதனால் இவன் சொன்னபடியெல்லாம் அது கேட்டது என்றெல்லாம் இந்த கதையில் வருகின்றன. இவையெல்லாம் பாரத கதையில் இருக்கின்றனவா என்றால் எனக்கு தெரிந்தவரையில் வில்லி பாரதத்தில் இல்லை. வியாச பாரதத்தில் ஒரு வேளை தனியாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. ஆனால் சகுனி எப்படி அந்த இதற்கு உள்ளானான் என்பதற்காக இந்த கதை புனையப்பட்டிருக்கலாம். வில்லி பாரதத்தை பொறுத்த அளவில் நாம் சகுனியை எங்கே சந்திக்கிறோம் என்று சொன்னால், காந்தார தேசத்திலிருந்து காந்தாரியை மணமகளாக அழைத்து வரும்போது அவன் உடன் வருகிறான். யாருக்கு மணமகள் என்றால், திருதராஷ்டிரன் அத்தினாபுரியினுடைய அந்த மூத்த இளவரசனாகிய அவனுக்கு திருமணம் செய்வதற்கு அழைத்து வருகிறார்கள். வந்தபோது ஒரு உண்மை காந்தாரிக்கும் தெரியாது. அது என்ன என்றால், திருதராஷ்டிரன் பார்வையற்றவன். இந்த செய்தி அவளுடைய காதுகளுக்கு எப்போது எட்டுகிறால் திருமணத்தின் போது தான் எட்டுகிறது. அவள் வருந்துகிறாள், துன்புறுகிறாள், பிறகு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுகிறாள், தன்னுடைய கண்களை தானே கட்டிக்கொள்ளுகிறாள். எல்லோரும் பார்த்து ஏன் இப்படி செய்கிறாய், கணவனும் பார்வையற்றவனாக இருக்கிறான், நீ இப்படி செய்யலாமா என்று கேட்டபோது சகுனி இல்லை இல்லை, தன் கணவன் பார்க்காத உலகத்தை தானும் பார்க்க வேண்டாம் என்று அவள் நினைக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறான். பிறகு திருமணம் முடிந்த பிறகு எல்லோரும் விடைபெற்று சென்றார்கள். ஆனால் சகுனி மட்டும் போகவில்லை. காந்தாரி கேட்கிறாள், நீ ஏன் செல்லாமல் எங்கேயே இருக்கிறாய்? அப்போது அவன் ஒரு வார்த்தை அழகாக சொன்னான். உனக்கு கணவன் வாய்த்தான், இளவரசன்தான், அத்தினாபுரத்துக்கு உரியவன்தான், ஆனால் அவன் அரசனாகவில்லை. அவனை அரசனாக்கி பட்டம் கட்டிவிட்டுத்தான் நான் இங்கிருந்து புறப்பட்டு செல்வேன். அதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மைத்துனனாகிய திருதராஷ்டிரனை மன்னனாக்குவதற்காக முதலில் சபதமேற்கிறான் சகுனி. சகுனியை பொறுத்தளவில் நமக்கு அவன் கதையின் எதிர்நிலை பாத்திரமாக, வில்லன் பாத்திரமாக காட்சி தருகிறான். ஆனாலும் கூட அவனை பொறுத்த மட்டில் என்ன என்று பார்த்தால், அவன் பக்கத்தின் நியாயம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா. தன்னுடைய சகோதரிக்கு கிடைத்த கணவன் கண்ணற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு பட்டமும் இல்லை கண்ணும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? எனவே அவனை அரசனாக்குவது என்ற ஒரு முடிவோடு இருக்கிறான். அப்படி அவன் முடிவெடுத்து
அதன் மூலமாக அவன் செயல்பாடுகளை தொடங்குகிறான். திருதராஷ்டிரனை தன்வயப்படுத்துகிறான். தன்வயப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவனுடைய ஆழ்மனதிலே புதைந்து கிடந்த ஒரு செய்தியை அடிக்கடி அவனுக்கு நினைவூட்டுகிறான். நீங்கள்தான் இந்த அத்தினாபுரத்திற்கு அரசராக வேண்டும். அது எப்படி முடியும்? அங்கஹீனமானவனால் முடியுமா? முடியும், நிச்சயமாக. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் அரசராகாவிட்டால் உங்களுக்கு பிறகு பிள்ளைகள் இளவரசர்கள் ஆக மாட்டார்கள். உங்களுடைய தம்பிக்கு பட்டம் கிடைக்குமானால் தம்பியின் பிள்ளைகள் தான் ஆழ்வார்கள். அப்படி என்றால் என்ன செய்வது? அதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதன்படி பாண்டு முதலிலே குந்தியை மனம் செய்து கொள்கிறான், பிறகு மாத்ரியை மனம் செய்து கொள்கிறான். அப்போது அவனுக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அவன் மாண்டு போகிறான். இந்த நிலையில்தான் அரசன் வேண்டும் என்கின்ற முறையில் திருதராஷ்டிரனை நாட்டின் மன்னனாக்க பெருமுயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறான் சகுனி. இப்போதுதான் கதை தொடங்குகிறது. முதல் நிகழ்வில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அவன் நினைத்தது விதியின் மூலமாக கைகூடியது. அப்படி கைகூடிய அந்த ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு அவன் பகடையாடினான். பிறகு விதியை கைகூட வைத்தான். எப்படி? தன்னுடைய மைத்துனருக்கு அவன் செய்த அந்த செயல்பாடுகளைப் போலவே மைத்துனன் மகனாகிய தங்கையின் மகனாகிய துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் பெருந்துணையாக இருந்து அவர்களை அந்த நாட்டுக்கு அதிபதிகள் ஆக்க வேண்டும் என்று முயன்றான். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்யத் தொடங்கினான். இங்கு அவன் சூழ்ச்சி செய்தான் என்பதை காட்டிலும் அவன் செய்த ஒரு வேலை, தன்னுடைய தங்கை கண்ணை இழந்தவனை திருமணம் செய்து கொண்டாள். எனவே அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவள் கணவனை அரசனாக்க வேண்டும், அவளுடைய பிள்ளைகளை நாட்டின் அதிபதிகளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தான். அதை செயல்படுத்தி காட்டினான். எவ்வாறு இதெல்லாம் நிகழ்ந்தது? தொடர்ந்து பார்ப்போம் சகுனியினுடைய திருவிளையாடல்களை. வணக்கம். சகுனியினுடைய திருவிளையாடல்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் காண இருப்பது சகுனியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி தொடங்கின. சகுனி நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தானே, இதில் என்ன நமக்கு தெரியாதா என்று சொல்லலாம். இருந்தாலும் அவன் பக்கத்து நியாயத்தையும் பார்த்து வர வேண்டும். எப்படி கூனி இல்லை என்று சொன்னால் இராமாயணம் இல்லையோ அதுபோல சகுனி இல்லை என்றால் பாரதம் இல்லை. அவன் நினைத்தபடி தன்னுடைய தங்கையின் கணவனாகிய பார்வையற்ற திருதராஷ்டிரனை அரசனாக்கினான். இவன் தற்காலிகமாகத்தான் இருக்கிறான். ஏனென்றால் இவன் பார்வையற்றவனாயிற்றே. எனவே பாண்டுவின் பிள்ளைகள் தானே வர வேண்டும். இப்போதுதான் இவன் ஒரு செய்தியை தன்னுடைய மருமகனாகிய துரியோதனுடைய மனதிலே விதைக்கிறான். துரியோதனா, ஒன்று நினைத்துக்கொள், இப்போது விட்டுவிட்டால் பட்டம் பிறகு உனக்கு எப்போதும் கிடைக்காது. அவர்கள் 5 நீங்கள் 100 பேராக இருந்தாலும் அவர்களுக்குத்தான் அந்த பங்கு உரியதாக போய்விடும். எனவே அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும். குறிப்பாக வலிமையுடையவன் பீமன், வில்லாற்றலுடையவன் அர்ஜுனன், தர்மத்தை போதிப்பவன் தர்மன், எல்லாம் அறிந்தவன் சகாதேவன், அவர்களுக்கு துணை நிற்பவன் நகுலன். என்ன செய்யலாம் என்று யோசித்த போது இவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தையே உருவாக்குகிறான். அதன்படி அவன் முதலில் குறிவைத்தது யார் என்று பார்த்தால் பீமனைத்தான் குறிவைக்கிறான். ஏனென்றால் பாண்டவர்களில் மிகுந்த பலசாலி பீமனே. 1000 யானை பலமுடையவர்கள் அந்த காலத்தில் 4 பேர்கள் இருந்தார்கள் என்று பாரத கதையிலே சொல்லப்படுகிறது. மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். யானை பலம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த 4 பேர் யார் என்று பார்த்தால் நம்முடைய பீமன், துரியோதனன், அதே போல கீசகன், ஜராசந்தன். இந்த 4 பேரும் யானை பலமுடையவர்கள். ஆனால் ஆச்சரியம், இந்த 3 பேரையும் வீழ்த்தியவன் பீமன் தான். எனவே இந்த பீமனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பீமனுக்கு இதெல்லாம் ஆர்வம் அதிகமோ அதை வைத்துக்கொண்டு வீழ்த்த நினைக்கிறார்கள். குறிப்பாக நீராடுதலே விருப்பமுடையவனா அவன் குதிக்கின்ற இடத்தில் ஈட்டிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்போது கண்ணபெருமான் வண்டுருவம் எடுத்து அந்த ஈட்டிகளில் உட்கார அதிலிருந்து தப்புகிறான் பீமன். விஷத்தை பாயசத்தோடு கலந்து கொடுக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல்
விஷப்பாம்புகளை கடிக்க விடுகிறார்கள். பிறகு கைகால்களை கட்டி தண்ணீரில் போட்டு விடுகிறார்கள். எல்லாவற்றிலும் தப்பித்த பீமன் அதீத பலத்தோடு நாகலோகத்திலிருந்து மீண்டு வருகிறான். இப்போது இவனை வீழ்த்த முடியாது என்று தெரிந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தி விட்டால் நல்லது என்று யோசித்தான். அப்படி யோசித்த போது அதற்கு ஒரு யோசனையை தன்னுடைய மருமகனிடத்திலே சொன்னான். அது என்ன என்றால், பேசாமல் இவர்கள் 5 பேரையும் அழித்து விட்டால் என்ன? அது எப்படி முடியும்? நாட்டு மக்கள் நம்மை விட்டு விடுவார்களா? கொலை குற்றமாகி விடாதா? பீஷ்மர் பார்த்து கொண்டிருப்பாரா? விதுரன் விட்டு விடுவாரா? சித்தப்பா விட்டு விடுவாரா? என்றெல்லாம் யோசித்த போது ஒரு அற்புதமான யோசனை சொன்னான் சகுனி. நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த 5 ஏன் அவருடைய தாயாரையும் கூட சேர்த்து ஒரே நேரத்தில் கொன்றுவிட்டால் உண்மை தெரியாமல் போய்விடும். அதற்கு என்ன செய்யலாம்? அப்போது அவன் மிகச்சரியான ஒரு யோசனை செய்தான். எப்படி தன்னுடைய மைத்ரனாகிய திருதராஷ்டிரனுடைய மனதிலும் இந்த எண்ணம் இருக்கிறதோ, அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அவனுடைய உதவியோடு, துரியோதனுடைய உதவியோடு புரோசனன் என்கின்ற ஒருவனை வரவழைக்கிறான். அந்த புரோசனன் வந்தவுடன் இந்த 5 அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள். அந்த திட்டத்தின்படி 5 அழிந்து போனார்களா, மீண்டு வந்தார்களா என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. சற்று பொறுத்து பார்ப்போம். அவர்கள் மீண்டார்களா, மாண்டார்களா என்பதை. என்ன, ஒரு கெட்டவனை பார்ப்பதில் நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா என்று கேட்கக்கூடாது. அவன் வகையில் அவன் கெட்டவனா இல்லையா என்பதை நீங்கள் முடிவிலே பார்க்க வேண்டும். பீமனை கொல்வதற்கு முயன்று கொல்ல முடியவில்லை என்று தெரிந்தவுடன் 5 அழிப்பதற்கு ஒரு முடிவு கட்டினான். யாரோடு சேர்ந்து? மன்னனாக இருந்த திருதராஷ்டிரன், அவனுடைய மகனாகிய துரியோதனன், துச்சாதனன் போன்றவர்களை வைத்துக்கொண்டு புரோசனன் என்கின்ற ஒருவனை வரவழைத்தான். அந்த புரோசனன் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். அது என்ன திட்டம் என்றால், ஒரு மாளிகை கட்டுவது. அந்த மாளிகை நெருப்பு என்று சொன்னாலே பற்றி கொள்ளுகிற அளவுக்கு அந்த மாளிகையை கட்ட வேண்டும். அதாவது எவையெல்லாம் நெருப்பு பற்றக்கூடிய பொருள்களோ அவற்றை வைத்து கொண்டு ஒரு மாளிகையை உருவாக்க வேண்டும். தேன்மெழுகு, அரக்கு மற்றும் இருக்கக்கூடிய கற்பூரம் என்று பல்வகையான சாம்பிராணி, குங்கலியம் என்று சொல்லுகிற சாம்பிராணி, இவற்றையெல்லாம் வைத்து ஒரு மாளிகை உருவாக்குகிறார்கள். இந்த மாளிகையை சென்று பார்த்து வருமாறு, சில நாட்கள் தங்கி வருமாறு பாண்டவர்களை அனுப்பி வைப்போம். அனுப்பி வைப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல உணவை சமைத்து கொடுத்து, அந்த உணவிலே மயக்க மருந்தையும் கொடுத்து, அவர்கள் மயங்கி தூங்கி கிடக்கும் நேரத்தில் அந்த மாளிகைக்கு தீ வைத்து விட்டால் அந்த 5 பேரும் மட்டுமல்லாமல் அவர்களோடு செல்கின்ற குந்தி தேவியும் எரிந்து போவாள். அவர்கள் கதை முடிந்து போகும். இந்த கொடூரமான திட்டத்தை தீட்டி கொடுத்தவன் யார் என்று கேட்டால் சகுனி. இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இப்படியெல்லாம் செய்யலாமா? இவனை போய் நாம் நல்லவனா கெட்டவனா என்று கேட்கலாமா என்றால், சாதாரண வரப்பு சண்டையில் சகோதரனை வெட்டி வீழ்த்துகின்றான் ஒருவன் என்று சொன்னால், சொத்து என்று வருகிற போது எத்தனை பிரச்சனைகள் வருகின்றன என்றால், நாடே யாருக்கு உரிமை என்று வருகிற போது எத்தனை வகையான கொலைகள் நிகழ்ந்திருக்கும். அதை காட்டுவதற்காகத்தான் இந்த பாரத கதை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்துக்காக கொலை செய்கின்ற அந்த தன்மை மனித மனத்தில் இருக்கிறது என்பதை முதலில் எடுத்து காட்டியது பாரதம்தான். அதன்படியே அந்த மாளிகை கட்டப்பட்டது. கட்டப்பட்ட மாளிகை பாண்டவர்களை அழைத்து நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்ல குந்தி தேவியும் உடன் சென்றபோது விதுரன் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு, அதாவது மூத்தவன் திருதராஷ்டிரன், இளையவன் பாண்டு, கடைசியாக பிறந்தவர்தான் விதுரன். பாண்டு இல்லை. எனவே இவர்களுக்கெல்லாம் சித்தப்பா முறை விதுரன் தான். விதுரன் தர்மத்தினுடைய வடிவம். அவன் இவை எல்லாவற்றையும் உள்ளே தெரிந்து கொண்டு இவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே விட்டுவிட்டு புறப்படும்போது பாண்டவர்களை அழைத்து வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றானாம். காடு நெருப்பு பற்றி எரிகிற போது எலிகள் தப்பித்து கொள்ளும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் சென்று விடுகிறான். என்ன காரணம் தெரியுமா? அவன் அமைச்சனாகவும் இருக்கிறான். இராஜாங்க ரகசியங்கள் பல இருக்கும். ஆனாலும் கொடுமையும் நிகழ்ந்து விடக்கூடாது.
இப்படி சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், புத்திசாலிகள். காடு நெருப்பு பற்றி எரிகிற போது எலிகள் தப்பித்து கொள்ளும். இந்த வார்த்தை அவர்களுடைய மனதிலே இருந்தது. அன்றைக்கு உணவு தயாரிக்கப்பட்டது, நல்ல விருந்தை உண்டார்கள். ஆனால் உள்ளே வந்தது முதல் அவர்களுடைய மனதிலே ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. உணவை அருந்தினார்கள், மயங்கி விழுந்தார்கள். புரோசனன் திட்டமிட்டபடி அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைத்தான். நெருப்பின் ஜுவாலையில் அவர்கள் மயங்கி கிடந்ததிலே எழுந்தவன் பீமன் தான். எழுந்தவுடன் அத்தனை பேரையும் எழுப்பினான். எழுப்பியதோடு மட்டுமில்லை, தன்னுடைய சித்தப்பா சொன்ன வார்த்தையை யோசித்து பார்த்தார்கள் 5 பேரும். எலிகள் தப்பித்து கொள்ளும், அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி தரையை அவர்கள் மிதித்து பார்த்து கொண்டே வந்தபோது ஒரு இடத்துல ஒரு சுரங்கப்பாதை இருந்தது. தன்னுடைய தம்பிமார்களையும் தாயையும் தோளிலே போட்டுக்கொண்டு பீமன் அதற்குள் குதித்து நெருப்பு பற்றாத இடங்களையும் நெருப்பு பற்ற வைத்துவிட்டு அந்த புரோசரனையும் அடித்ததிலே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றான். தப்பிச் சென்ற பீமனும் சகோதரர்களும் எங்கு சென்றார்கள், என்ன ஆனார்கள்? நமக்கு பாரத கதையை பற்றி தெரியும், அந்த கதையிலே பார்த்து கொள்ளலாம். சரி, இப்போது அரக்கு மாளிகையில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்து போனான் என்ற செய்தியை கேட்டவுடன் நாடே அலறியது. பீஷ்மர் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தார். விதுரனுக்கு மனதுக்குள் ஏதோ ஒரு செய்தி இருந்தது. ஆனாலும் கூட எல்லோரும் வருந்தி இருந்தபோது மகிழ்ந்திருந்த சிலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன்தான் சகுனி, மற்றவன் துரியோதனன், துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரன். இந்த மகிழ்ச்சியினோடு திருதராஷ்டிரனுடைய மகனாகிய துரியோதனனை அரசனாக்கி விடலாம் என்று முடிவு செய்து அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த முயற்சி பலித்ததா? சகுனியினுடைய அந்த திட்டங்களெல்லாம் செயல்பட்டனவா? சகுனியின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவோம், நேர்மறை பாத்திரங்கள். வழக்கமாக அதில் சொல்லக்கூடிய தருமன், பீமன், அர்ஜுனன், கடவுளாகிய கண்ணபெருமான், விதுரன், இவங்களெல்லாம் பார்த்துருப்போம். இவங்களெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையாங்க? நம்மளால் மறக்க முடியாத ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டால் எதிர்மறை பாத்திரமாகிய சகுனி. அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். சகுனி எங்கே பிறந்தார், யார்? திருதராஷ்டிரனுடைய மைத்துனர், காந்தாரியினுடைய சகோதரன். அதே போல் துரியோதனனுக்கு தாய்மாமன், அந்த 100 பேருக்கும் தாய்மாமன். தன்னுடைய சகோதரியின் மகனை அத்தினாபுரியின் அரசனாக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அதற்கு இடையூறாக இருக்கிற பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்பது திண்ணம். அதற்காக அவன் எல்லா முயற்சி எடுக்கிறான். அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியும் எடுத்து அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டான். சரி, இனி என்ன? சகுனியை பொறுத்த மட்டில் அடுத்து அவனுடைய முயற்சி துரியோதனனை அரசனாக்குவது. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி என்றால், தன்னுடைய சகோதரின் வீட்டுக்காரராகிய திருதராஷ்டிரனிடத்தில் சென்று, இனிமேலும் நீங்கள் தாமதிக்கக்கூடாது, இந்த நாட்டிற்கு இளவரசன் தயாராக இருக்கிறான், நம்முடைய துரியோதனன், அவனை பட்டத்திலவரசனாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற கவலை இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் இருந்தாலும் சரி, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் துருபத நாட்டிலிருந்து ஒரு ஓலை வருகிறது. அதாவது துருபதனுடைய மகளாகிய நெருப்பிலே தோன்றிய பாஞ்சாலி, அவளுக்கு திருமணம். அந்த திருமணத்தில் அத்தனை நாட்டு அரசர்களும் கலந்து கொண்டு தங்கள் வலிமையை நிரூபித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம். துரியோதனனும் கர்ணனும் மற்றவர்களும் சகுனியும் புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கே தான் நம்ம பார்த்துருக்கிறோம் எப்படி பாண்டவர்கள் ஆர்க்கு மாளிகையிலும் தப்பிச்சு வேத்திரகியை சர்க்கம்ங்கிற பகுதியில் போய் அந்தணர்களாக வடிவெடுத்து பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்களும் அந்த சுயமரத்துக்கு வருகிறார்கள். இங்கு இந்த சுயமரத்திலே சகுனி துரியோதனனை சொல்லுகிறான், அருமையான பெண், நமக்கு துருபத நாடும் கிடைக்கப் போகிறது. நீ அத்தினாபுரிக்கு இளவரசன் மட்டுமில்லை, இனிமேல் பாஞ்சாலியை மணந்தால் உனக்கு அந்த நாடும் சொந்தமாகும். தயங்காமல் சென்று வில்லை விளைத்து மேலே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த மச்சத்தை கீழே பார்த்து அடி அப்படின்னு அனுப்பினான். ஆனால் துரியோதனனுக்கு அந்த திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. போனால் விழுந்து வந்துட்டான். அடுத்து கர்ணனே விழுந்து வந்துட்டான். யாரும் போக முடியல. இப்போ
ஒரு கேள்வி சலசலப்பு ஏற்பட்டது. அரசகுமாரர்கள் தான் இது செய்ய வேண்டுமா, மற்றவர்கள் செய்ய முடியாதா என்று கேட்டபோது திருஷ்டத்யுமன், பாஞ்சாலியினுடைய சகோதரனாகிய திருஷ்டத்யுமன் சொன்னான், இல்லை, இந்த இடத்தில் நாங்கள் வேற்றுமை பார்க்க மாட்டோம். வீரனுக்குத்தான் என் தங்கை, அவர்கள் சத்திரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்ல, அந்தன வடிவத்தில் இருந்த அர்ஜுனன் எழுந்து வந்து அந்த வில்லினை வளைத்து மச்சத்தை வீழ்த்த பாஞ்சாலி அவனோடு போகிறாள். இதெல்லாம் பார்த்து கலவரம் ஏற்படுகிறது. அப்போதும் சகுனி சமாதானப்படுத்தி கூட்டி வருகிறான். பிறகு பாஞ்சாலிக்கும் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. மீண்டும் வந்து அவர்கள் எங்களுக்குரிய பங்கை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போது திருதராஷ்டிரன் மூத்தவன், அவனுக்கு ஒரு பங்கு, அவனுடைய தம்பியாகிய பாண்டுவின் மக்களாகிய பாண்டவர்கள் இவர்களுக்கு ஒரு பங்கு, இப்படி தர வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் அத்தினாபுரிக்கு அருகில் தராமல் எதற்குமே உதவாத பகுதியாகிய காண்டவவனம் என்கின்ற பகுதியை அவர்களுக்கு பிரித்து கொடுக்க, அதையும் அவர்கள் சரி செய்து அவர்கள் அஸ்வமேத யாகம் செய்து தர்மன் முடிசூட்டுக் கொள்வதற்கான அழைப்புதல் வருகிறது. இப்போது சகுனி திரும்ப தன்னுடைய யோசனையை பார்க்கிறான். இவர்களிடத்தில் செல்வம் சேர்ந்திருக்கிறது, வல்லமை உள்ளவர்கள், இந்த செல்வத்தை நாம் அடைய வேண்டும். துரியோதனா, புறப்படு, நாம் போவோம் அங்கே. ஆமா, என்ன அறிவில்லாமல் பேசுகிறாய்? அவர்கள் அரண்மனை கட்டியிருப்பதும் அஸ்வமேத யாகம் செய்வதும் அவர்கள் வீரத்தை காட்டுவதற்காக. நாம் அங்கு போகலாமா? நமக்கு அவமானம் இல்லையா? இல்லை இல்லை, அவன் என்ன வைத்திருக்கிறான் என்று பார்த்து வர வேண்டும். வா, போவோம். பழையபடி அவர்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி, துஷ்டர்களும் புறப்படுகிறார்கள். அங்கு சென்று அங்கு பார்த்தபோது ஏற்பட்ட அந்த மாற்றம், அதோடு மட்டுமில்லை, அந்த அரண்மனை மயனால் கட்டப்பட்டது. அதனால் அது மாயாலோகம் போல் காட்சியளித்தது. அந்த மாயாலோகம் போல் காட்சியளித்த அந்த அரண்மனையில் தரை என்று கால் வைத்தால் தண்ணீர், தண்ணீர் என்று கால் வைத்தால் தரை. இதிலே துரியோதனன் சற்றே தடுமாற, மாடத்திலே இருந்த பாஞ்சாலி அதை பார்த்து சிரித்ததோடு மட்டுமில்லாமல், என்ன மைத்துனரே, உம்முடைய தந்தைக்குத்தான் பார்வையில்லை என்று நினைத்தேன், உமக்குமா இல்லை என்று சொல்லவுடன் அந்த சிரிப்பு துரியோதனனை வெகுவாக பாதித்தது. அதோடு மட்டுமில்லை, எரிகிற நெருப்பில் எண்ணெய் விடுவது போல சகுனி உடனிருந்து, பார்த்தாயா, அவள் சிரித்திருக்கிறாள், இப்படி சிரித்த அவளை பார்த்து ஊரார் சிரிக்க வேண்டும், அதற்கான செயல்பாட்டை நாம் செய்ய வேண்டும் என்று அப்போதே துரியோதனன் மனதில் விஷ விதையை விதைக்கிறார். பிறகு என்ன நடந்தது? அரண்மனைக்கு வந்தார்கள். துரியோதனன் வருத்தத்தோடு இருந்தான். அவமானத்திற்காக அல்ல, அவர்கள் செல்வம் சேர்த்து விட்டார்களே என்று. துரியோதனன் பாண்டவர்களுடைய அழைப்பின் பேரில் அவர்களுடைய அந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து வந்த பிறகு அவன் மனதில் பொறாமை தீ கொழுந்து விட்டு இருந்தது. பாஞ்சாலியும் கிடைக்கவில்லை, துருபத நாடும் கிடைக்கவில்லை. இப்போது இவர்கள் இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நகரையும் உருவாக்கி விட்டார்கள் என்று வருந்தி கொண்டிருந்த போது சகுனி தன் சூழ்ச்சி வலையை பின்ன ஆரம்பித்தான். அந்த சூழ்ச்சி வலையில் துரியோதனன் எப்படி சிக்கினான்? என்ன சூழ்ச்சி வலை பின்னினான் சகுனி? போர் செய்ய தூண்டினானா, அல்லது வெற்றியின் மூலமாக பெற்றுவிட தூண்டினானா? அப்படி செய்தால் அவன் சகுனியாக மாட்டான். சகுனியின் மூளையே தனி, அவன் வழி தனி வழி. சகுனி என்ன செய்தான்? தொடர்ந்து பார்ப்போம். சகுனி தொடர்ந்து தன்னுடைய செயல்பாட்டிலிருந்து விலகாமல் இருக்கிறான். இப்போ துரியோதனன் பாண்டவர் செல்வத்தை எல்லாம் கவரணும்னு நினைக்கிறப்ப போர் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச சகுனி அதுக்கு ஒரு யோசனை சொல்லித்தர்றான். எப்படி? பார், பீமனுடைய பலம் உனக்கு தெரியும், அர்ஜுனுடைய வில் பலம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சண்டையிட்டு நம்ம அதெல்லாம் பெற முடியாது. அதனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என் கையில் என்ன இருக்குது பார், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயக்கட்டை. அது நல்லா சொன்னால் அது எப்படி உருவாச்சுங்கிறதையே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அது அவனுடைய தந்தையினுடைய எலும்பிலிருந்தோ இவனுடைய விரல் எலும்பிலிருந்தோ செய்யப்பட்டதாக நம்ம அதில் படிப்போம். அவன் சொன்னபடி கேட்குமா? அது அப்படி இப்படி உருட்டி அப்படி போட்டான்னா 5ன்னா 5 நிற்குமா, 7ன்னா 7 நிற்குமா. இதை கையில் வச்சுக்கிட்டான். தர்மனிடத்தில் ஒரு பலவீனம் உண்டு, அவன் சூதாட விரும்புவான். எனவே நாம் அவனை சூதாட அழைப்போம். வருவார்களா? துரியோதனன் தயக்கத்தோடு கேட்டான். வர வைப்போம். எப்படி வர வைப்போம்? சூதாடவார்கள் என்று வர வைக்க வேண்டாம். அவர்கள் அரண்மனை கட்டினால் நீ ஒரு மண்டபம் கட்டு, மணிமண்டபம் கட்டு,
அந்த மணிமண்டபத்துக்கு அவர்களை விருந்துக்கு அழை, விருந்து முடிந்தவுடன் சும்மாதானே இருக்கிறோம் என்று சொல், நான் தாய கட்டத்தை எடுக்கிறேன், தாயத்தை தொடங்குவோம், பிறகு ஆர்வத்துடன் கேட்டான் துரியோதனன். பிறகென்ன, அவர்கள் நாடு நமக்குத்தான். இதை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு போனான் துரியோதனன். இது எப்படி சொல்வது தந்தையிடத்தில்? நீ சொல்ல வேண்டாம், நான் போய் சொல்லுகிறேன். இப்போ துரியோதனன் மனக்கருத்தை முதலில் விதுரனிடம் சொல்லிவிட்டு பிறகு திருதராஷ்டிரனிடம் சென்று சகுனி பேசுகிறான். இதில் வில்லி பாரதத்தில் நம்ம பார்க்குறோம், வியாச பாரதத்தில் பார்க்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த பகுதியை முழுவதும் படிக்கணும்னா பாஞ்சாலி சபதம் படிக்கணும். பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் திருதராஷ்டிரன்ட்ட போய் சகுனி பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. அப்போ திருதராஷ்டிரன் கோபமாக கூட சொல்லுவான், உன்னால தான் என் பிள்ளை கெட்டு போகிறன்னு கூட சொல்லுவான். ஆனால் அவன் அப்படி அருமையாக எடுத்து சொல்கிறான். போனவுடனே எப்படி சொன்னான்னா, தன்னுடைய அக்கா வீட்டுக்கார அரசன் யார், திருதராஷ்டிரன், நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு ஆரம்பித்தான். என்ன சொல் என்று கேட்டான் திருதராஷ்டிரன். உன் மகன் உணவில்லாமல் இருக்கிறான். உணவில்லாமல் இருக்கிறானா? இளவரசனுக்கு அப்படி ஒரு கதியாது? இல்லை இல்லை, உணவெல்லாம் இருக்கிறது, நல்ல ஆடை உடுத்துவதில்லை, நல்ல உணவு உண்பதில்லை, சிரித்து பேசுவதில்லை, அவன் நன்றாக இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டு. இப்படி சொல்ல 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 தன் பிள்ளைக்கு இந்த கதி வர காரணம் என்ன? அவன் சொன்னால், ஒன்றும் இல்லை, பாண்டவர்கள் செல்வத்தை பார்த்தான், அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த இடத்தில் திருதராஷ்டிரனுக்கும் அந்த ஆசை உண்டு. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், இல்லை இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, அவர்கள் மீது போர் தொடுக்க சொல்லவில்லை, அவர்களை நாம் அழைப்போம், அவர்களோடு சூதாடுவோம் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். திருதராஷ்டிரனுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருந்தாலும் அவன் அதை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டான். ராஜாஜி அவர்கள் வியாசர் விருதில் எழுதுவார், நீர் நிறைந்த அந்த கண்மாய்களில், ஏரிகளில், ஊரணிகளில் வெளியிலே குளிர்ச்சியாக இருந்தாலும் கீழே வெப்பமாக இருக்குமாம் அந்த தண்ணீர். அதுபோல வெளியே ஒரு நல்லவனாக காட்டிக்கொண்டாலும் மனதுக்குள்ளே பொறாமை தீயை உடையவன்தான் திருதராஷ்டிரன். இவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டான். உடனே இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டான். பாண்டவர்கள் வருவார்களா? நானோ துரியோதனோ சென்று அழைத்தால் வரமாட்டார்கள். அதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். யார்? நம்முடைய விதுரன். விதுரனை அனுப்புவோம். உடனே தம்பியை அழைத்தார். போய் பாண்டவர்களை அழைத்து வா. எதற்கு? ஒரு மணிமண்டபம் கட்டுகிறோம், அதை பார்க்க வரட்டும், விருந்து உண்ணட்டும், நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அது மட்டும்தானா? சந்தேகத்தோடு கேட்டான் விதுரன். அது மட்டுமில்லை, தாயமும் விளையாட வேண்டியிருக்கிறது என்று சொன்னவுடன் விதுரன் சொன்னான், வேண்டாம், இது வினை என்று சொன்னபோது, நீ எதைத்தான் ஒத்துக்கொண்டாய்? போ, சொன்னதை செய், இது அரச கட்டளை. திருதராஷ்டிரன் சொன்னவுடன் விதுரன் செல்கிறான். தன் முயற்சி பலித்ததால் மகிழ்ச்சி அடைந்தான் சகுனி. பாண்டவர்களை அழைப்பதற்காக விதுரன் சென்றார். அங்கே என்ன நடந்தது? தர்மனும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் தங்களுடைய சிற்றப்பனை வரவேற்றார்கள், மகிழ்ந்தார்கள், அரண்மனையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். பிறகு வந்த காரியம் என்ன என்றவுடன் விதுரன் சொன்னான், இப்படி ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறான், உங்களை பார்க்க வர சொன்னான். அது மட்டும்தானா? பீமன் கேட்டான். அது மட்டும்தான் என்பதில்லை, அங்கு சூதாட்டமும் நிகழலாம். அப்படி இருந்தால் அங்கு செல்ல வேண்டாம், செல்லவே வேண்டாம் என்று சொன்னவுடன் தருமன் மட்டும், இல்லை இல்லை, அழைத்து வர சொன்னது பெரியப்பா, அழைக்க வந்தது சித்தப்பா, நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், நாம் செல்வோம், நம்மை பாதுகாத்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு வருவதாக சொன்னார்கள். புறப்பட்டு போனார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட சகுனி கெக்களித்தான், சிரித்தான், ஆர்ப்பரித்தான். துரியோதனை கட்டிப்பிடித்து கொண்டான். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், அவர்களை வரவழைப்போம், சூதாடுவோம், பிறகு பார் நிலைமை. அதே போல வந்தார்கள், உணவு உண்டார்கள், சற்று நேரம் விளையாடுவோமே என்றார்கள். விளையாட்டு வேண்டாம் என்று முதலில் மறுத்தவர்கள் பிறகு சூதாட்டத்தை தொடங்கினார்கள். சூதாட்டம் எப்படி ஆயிற்று? விளையாட்டு எப்படி வினையாயிற்று? பாண்டவர்கள் எப்படி அடிமையானார்கள்? சகுனி எவ்வாறு ஜெயித்தான்? தொடர்ந்து பார்ப்போம் சகுனியின் சதி செயல்களை. சகுனியினுடைய செயல்களை எல்லாம் தனியாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அதாவது காலங்காலமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்காங்களா, இருந்துக்கிட்டு இருக்காங்களா, இருப்பாங்களா, இப்படிங்கிற யோசனைலாம் நமக்கு வருது. இதில் சகுனிக்கு தனிப்பட்ட யோசனைகள் என்று தனியாக இருந்தாலும் கூட துரியோதனுக்காகவே அவன் வாழ்வதாகத்தான் நமக்கு தெரியுது. கர்ணன் துரியோதனுக்காகத்தான் வாழ்கிறான்.
ஆனால் அவன் நல்ல குணங்களை கொண்டவன், கொடையாளி. ஆனால் சகுனியினுடைய குணம் அப்படிப்பட்டதன்று. அதற்கு ஒரு முன்கதையும் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். பாண்டவர்களை வெல்வதாக இருந்தால் போரிலே வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட சகுனி சூதிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்து வரச் செய்கிறான். அதே போல் வந்தார்கள், உணவு உண்டார்கள், விளையாட்டு ஆரம்பமாகிறது. முதல்ல மறுத்த தர்மன் பின்னர் ஏற்றுக்கொள்கிறான். இப்போது யார் பகடை உருட்டுவது? சகுனி பகடை உருட்ட வேண்டும். தர்மன் கேட்டான், சகுனி மாமா, நீங்கள் என்னோடு விளையாடுவதற்கு வந்து விட்டீர்கள், ஆனால் உங்களிடத்தில் என்னோடு விளையாடுவதற்கான பொருள் இருக்கிறதா என்று கேட்டான். இதை கேட்டவன் துரியோதனன் வெகுண்டெழுந்து, எப்படி சொல்ல போயிட்டு நீ? என் மாமன், அவன் விளையாண்டால் நான் பொருள் வைத்து ஆடுவேன். தர்மன் கேட்டான், இது என்ன நியாயம்? ஒருவன் விளையாட ஒருவன் பொருள் வைக்கலாமா? முறையாகுமா? அதை பற்றி உனக்கேன் கவலை? நீ விளையாடு, நீ வென்றால் உனக்கு பொருள் தர நான் இருக்கிறேன், நீ தோற்றால் அது உன்னுடைய செயல்பாடு என்று துரியோதனன் சொல்ல, சற்றும் யோசிக்காமல் தர்மன் என்ன செய்தான்? விளையாடத் தொடங்கினான். இப்போது தன்னுடைய பகடையை வைத்துக்கொண்டு பாரதத்தையே மாற்றுகிற அளவிற்கான செயல்பாடுகளை செய்ய தொடங்குகிறான் சகுனி. கேட்டவையெல்லாம் வந்து விழுகின்றன. தாயம் என்றால் 1, 2, 3, 12 வரை எந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் அது 12 என்று பொருள் அந்த பகடை கையில். இப்போது இவன் உருட்டி போட 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 செல்வத்தை எல்லாம் இழக்கத் தொடங்குகிறான். மாடிலிருந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆளிழந்து விட்டான் தருமன், எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று பாஞ்சாலி சிவத்திலே பாரதியார் சொல்லுவார். இப்போது செல்வம் போய்கொண்டே இருக்கிறது. பாண்டவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். சபை நடுங்கிக் கொண்டிருக்கிறது. மர்மமாக புன்னகிக்கிறான் திருதராஷ்டிரன். தன் மகன் செய்வது தவறென்று தெரிந்தும் கூட அந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது பொருளெல்லாம் இழந்தாயிற்று. என்ன செய்யலாம்? உடனே சகுனி ஒரு யோசனை சொன்னான். ஏன் தருமா, நீ உன்னுடைய வீரத்தால் ஜெயித்த நாடுகளை வைத்து ஆடக்கூடாதா என்று கேட்டான். இந்த கேள்வி எவ்வளவு கொடூரமான கேள்வி என்பதை நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம். பாரதி தன்னுடைய பாஞ்சாலி சிவகத்தில் அன்றைக்கு யோசித்தார். எப்படி நாட்டை வைத்து ஆடுகிற அளவுக்கு மன்னர்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தைரியத்தை யார் கொடுப்பது? சொல்லிட்டு சில உதாரணங்கள் சொல்லுவார் பாருங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலர்த்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திலர்ந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். வரிசையாக சொல்லிகிட்டே போவார். நாடு போச்சு. உடனே கைதட்டி சிரிக்கிறாங்க. இப்போ விதுரன் குறுக்கிடுறார், வேண்டாம், தப்பு செய்யக்கூடாது. கேட்கல. நாடு போன பிறகு தங்களுடைய தோல்வெளி கையில் போட்டிருந்த அணிகலன்கள் எல்லாத்தையும் வச்சு ஆடுறாங்க. எல்லாம் தோத்தாச்சு. இப்போ போதும் விளையாட்டு, நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சகுனி ஒரு வார்த்தை சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? தர்மனை பார்த்து, தர்மா, நீ இழந்த பொருளை எல்லாம் நான் மீட்டு தர்றதுக்கு தயாராக இருக்கேன். ஒரே ஒரு ஆட்டம் ஆடு. என்ன? உன்னுடைய தம்பிமார் யாரையாவது பணைய பொருளாக வச்சு ஆட. உலகம் தோன்றிய நாள் முதலாக இந்த விந்தையை கேள்விப்பட்டிருக்கமா? ஆளை வச்சு ஆடுவாங்களா? சூது என்று வந்துவிட்டால் எதனையும் இழக்க மனம் துணிந்துவிடும். அதன்படி தர்மன் தன்னுடைய சகோதரர்கள் 4 ஒருவனாகிய சகாதேவனை வைத்து ஆடினான். வைத்த உடனேயே சகுனி ஜெயித்து விட்டான். ஜெயித்ததோடு மட்டுமில்லை, ஒரு வார்த்தை சொன்னான். தர்மா, உன்னை நான் சாதாரணமாக நினைத்தேன். எவ்வளவு புத்திசாலி நீ, எவ்வளவு கவனமாக இருக்கிறாய். அதாவது தம்பிமாரை வைத்து ஆடு என்று நான் சொன்னவுடன் தாயாகிய குந்தியின் வயிற்றிலே தோன்றிய பீமனையோ அல்லது அர்ஜுனையோ வைத்து ஆடாமல் சிற்றனையாகிய மாத்திரியின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளில் ஒருவராகிய அந்த நகுல சகாதேவர்கள் ஒருவரை வைத்து ஆடுகிறாயே, நன்று நன்று, உங்களுடைய சகோதர பாசம் மிக நன்று என்று சிரிக்க எல்லோரும் சிரித்தார்கள். தர்மன் பொங்கி எழுந்து விட்டான். எங்களுக்குள் பகையை ஏற்படுத்த பார்க்கிறாயா பார் என்று கோபித்தான். உடனே அப்படி என்றால் இதோ அவன் அடிமையாகிவிட்டான். அடுத்து
இப்படி ஒவ்வொருவராக அடிமையாக அர்ஜுனனை வைத்து ஆடுகிறான். அர்ஜுனனை வைத்து ஆடுகிற போது அவன் எங்களுடைய குலதெய்வத்தை வைத்து ஆடுகிறேன் என்று சொல்கிறான். தோற்றுப்போனான். சகுனி ஆர்ப்பரித்தான். மண்டபம் அதிர்கிறது. துரியோதனன் எழுந்து கைகொட்டி சிரிக்கிறான். கடைசியாக பீமனை வைத்து ஆட வேண்டிய சூழல். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வழக்கப்படி சகுனி ஜெயித்தான். தர்மன் தோற்றான். தர்மம் தோற்றது. பீமனும் அடிமையானான். யானை போர்க்களத்திலே வீழ்வதைப் போல பீமன் அடிமையானவுடன் துரியோதனன் எழுந்து நின்று ஆடி பாடி, மாமனே உனக்கு பொங்கல் வைப்போமடா மாமனே என்று சொல்லி, எங்களுடைய எல்லா துன்பத்தையும் தீர்த்து விட்டாய் என்று தோளிலே தூக்கி கொண்டு ஆட தர்மன் அமைதியாக இருந்தான். எல்லோரையும் வைத்து ஆடியாகிவிட்டது. என்ன செய்யலாம்? இப்போதும் சகுனி சளைக்காமல் சொன்னான், தர்மா, தம்பிமார் போய்விட்டால் என்ன, நீ இருக்கிறாய், உன்னை வைத்தாடு. உன்னை வைத்தாடினால் நான் என்ன செய்கிறேன்? அவ்வளவையும் திருப்பி கொடுக்கிறேன். ஆடு, வெற்றி உன் பக்கம்தான், உனக்குத்தான் வெற்றி. கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள் வரலாம். சற்றும் தயங்காது தன்னை வைத்தும் தர்மன் ஆடினான். தர்மன் ஆடினான் என்றால் தர்மம் தோற்றதாகத்தான் அர்த்தம். என்னாயிற்று? தர்மன் அடிமையானான். கௌரவர்கள் ஆடி பாடுகிறார்கள். சகுனி வெற்றி களிப்பில் இருக்கிறான். திருதராஷ்டிரன் மனதுக்குள் மகிழ்கிறான். சரி, சூதாட்டம் இத்தோடு முடிந்ததா? இத்தோடு முடிந்திருந்தால்தான் பாரதமே மாறியிருக்குமே. இதற்கு மேலும் ஒரு கொடுமை நடக்க இருக்கிறது. அந்த கொடுமை என்ன? அந்த கொடுமைக்கான யோசனை யார் சொன்னது? வேறு யார் சொல்லுவார்? நம்முடைய கதாநாயகன் சகுனிதான் சொல்லுவான். அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான், என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். சகுனி சூதாட்டத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய சொற்களாலும் ஆட்களை மயக்குவதில் வல்லவனாதலால் தருமனை தன்மையப்படுத்தியே என்ன செய்தான்? சூதாட்டத்திலே தோற்க வைத்தான், ஈடுபட வைத்தான். நிறைவாக சூதாட்டத்தில் யார் பலியானார்கள், என்ன நடந்தது, அந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். சகுனி சூதாட்ட களத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. தர்மன் தன்னுடைய தம்பிமாரையெல்லாம் வச்சு தோத்துட்டான். இப்போ அவன் மட்டுமே மிச்சம் இருக்கிறான். எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதும் கூட சகுனி விடலை. தர்மா, உன் தம்பிமார் உனக்கு உயிர். அப்படி இருக்கிற போது நீ அவர்களை பிரிந்து எப்படி இருப்பாய்? தாயம் போடு, தாயம் கேள், நீ கேட்டதை நான் தருகிறேன். நீ வென்றால் அத்தனையும் உனக்கு, தம்பிமார் உள்பட. தோற்றால் நீ எனக்கு அடிமை. தோற்க மாட்டாய், ஏனென்றால் உன்னுடைய தன்மை எனக்கு தெரியும். என்ன வேண்டும் கேள். உன்னை வைத்தாடு. உன்னை வைத்து ஆடினால் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறேன். இப்போது தன்னிலை இழந்த தர்மன் தன்னையே பணயமாக வைத்து ஆடத் தொடங்கினான். தன்னையே வைத்து ஆடினான்னா என்ன கொடுமை பாருங்கள். எப்போதும் போல ஒரு வகையான கேலி சிரிப்போடும் நைச்சியமான குரலோடும் வஞ்சக எண்ணத்தோடும் தன் கைகளிலே இருந்த அந்த பகடையை உருட்டி அந்த தாயக்கட்டத்தில் போட்டான். தர்மனும் வீழ்ந்தான். தர்மன் தோற்றான், பாண்டவர்கள் அடிமையானார்கள் என்று சொன்னவுடன் 100 பேரும் எழுந்து ஆடினார்கள். விதுரன் மட்டுமே எதிர்த்தான். விகர்ணன் எழுந்து எதிர்த்தான். 100 பேரில் கடைசியாக இருந்த தம்பி கேட்கவில்லை. அப்போது தர்மன் தோற்றுவிட்டான், பாண்டவர்கள் ஐவரும் தனக்கு அடிமை என்ற எண்ணம் வந்தவுடன், இனி நமக்கு என்ன வேண்டும்? அவனே, எங்களை வாழ வைத்த தெய்வமே, உனக்கென்ன வேண்டும் சொல், நான் தருகிறேன். இப்போது சகுனி தனக்கே உரிய அந்த சாதுரியமான வார்த்தையில் தொடங்கினான். துரியோதனா, உனக்கென்ன புத்தி கெட்டு விட்டதா? தோற்றிருப்பவர்கள் யார்? உன்னுடைய சித்தப்பாவுடைய மகன்கள், உன் சகோதரர்கள், இந்த நாட்டின் உரிமையுள்ளவர்கள்.
அவர்கள் தோல்வியை நீ கொண்டாடலாமா? எல்லோரும் திகைத்து போனார்கள். ஏன் பீஷ்மரும் துரோணரும் விதுரரும் கூட சற்று யோசித்தார். திருதராஷ்டிரன் அதிர்ச்சியானான். என்ன திடீரென்று தகுனி இப்படி பேசுகிறானே என்று. திருதராஷ்டிரன் இப்படி யோசிக்க துரியோதனன் மாமாவை விளங்காமல் பார்த்தான். என்ன சொல்லுகிறீர்கள் மாமா என்றான். பிறகு என்ன, இப்படித்தான் கொண்டாடுவீர்களா? தர்மன் நினைத்தால், ஞாபகம் வைத்துக்கொள் துரியோதனா, தர்மன் நினைத்தால் தன் மனைவியாகிய திரௌபதியை, துருபதன் மகளை, துட்டத்துய்மன் உடன்பிறப்பை இந்த சபையில் வைத்து ஆடுவான். அவனுக்கு ஆட உரிமை இருக்கிறது. அப்படி மட்டும் அவன் ஆடினான் என்றால் நான் உன்னையும் கேட்க மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். இந்த சொத்துக்கள் முழுவதையும் தர்மன் தோற்றானே அத்தனையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன். ஒரே வார்த்தை தான், பாஞ்சாலியை வைத்து ஆடப்போகிறான். தர்மா, நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே, ஆடு, பாஞ்சாலியை வைத்து ஆடு, பாஞ்சாலியை வைத்து ஆடு என்றான். இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறாமா? தன்னை வைத்து ஆடியதும் தம்பிமாரை வைத்து ஆடியதுமே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. இப்போது மனைவியை வைத்து ஆடச் சொல்லுகிறார். சூதாட்டத்தினுடைய உச்சம் இதுதான். குழந்தைக்கு பால் வாங்கிறதுக்காக, மருந்து வாங்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பணத்தை எடுத்து சீட்டாட்டத்தில் விட்டு ஓடுவார்கள் சில பேர். அதுபோல இவன் சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வெட்கம், ஒரு பக்கம் அவமானம், இத்தனைக்கு நடுவிலே தர்மன் என்ன செய்தான்? சற்றும் தயங்காது முடிவெடுக்க ஆரம்பித்தான். இதற்குள்ளாக விதுரன் எழுந்து, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது சபை இல்லை, இது அரக்கர் சபை, நம்முடைய சபை இல்லை என்று சொன்னவுடன் துரியோதனனுக்கு மீண்டும் கோபம் வந்தது. அவன் என்ன செய்தான்? விதுரனை பார்த்து, நீ யார்? ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் அன்றுனக்கே விதுரா வாய்த்து விட்டதேடோ. திங்கிறதுலாம் இங்கே, மனசு அங்கே, நீ வேசி மகன் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். ஏன்னா திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் 3 பேருக்கும் தந்தையர் ஒருவர், அவர்தான் வியாசர். ஆனால் தாய்மார்கள் வேறே. அம்பிகை, அம்பாலிகை 2 பேருடைய பிள்ளைகள்தான் திருதராஷ்டிரம், பாண்டும். அவர்கள் முதல் நாளும் 2வது நாளும் அவரோடு இருந்தார்கள். 3ஆம் நாள் 2 பேரும் வேலைக்காரியை அனுப்பி வைத்தார்கள். அந்த வேலைக்காரியினுடைய வயிற்றிலே பிறந்தவர் தான் விதுரன். அவர் என்ன செய்தான்? வேசி மகன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இதை கேட்டவுடன் அவர் உடம்பெல்லாம் நடுங்கி போய்விட்டது. அவர் பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிக்க மற்றவர்களெல்லாம் சமாதானப்படுத்தினார்கள். மீண்டும் விகரன் எழுந்து பேசுகிறான். செய்யக்கூடாதன்னா செய்யக்கூடாது, கேட்கவில்லை, உட்கார்றா சின்னப்பளை என்று சொல்லி உட்கார வைத்துவிட்டு ஆட்டத்தை தொடங்குவோம். தர்மா, தயங்காதே, வெற்றி உனக்குத்தான். கேள், நான் பகடை உருட்டுகிறேன், பாஞ்சாலி வைத்து ஆடு, ஆடினால் எல்லாம் உனக்குத்தான், எல்லாம் உனக்குத்தான். இப்போது வெறி கொண்டவர்களுக்கு ஏற்படுகிற என்ற நிலை ஏற்பட்டது. தர்மன் தன்னுடைய மனைவியாகிய துருபத நாட்டினுடைய இளவரசியாகிய பாஞ்சாலியை வைத்து ஆடினான். இந்த காப்பியத்தினுடைய உச்சகட்டம் இதுதான். அதனால்தான் மகாகவி பாரதியார் 21ஆம் நூற்றாண்டில் நாம் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோமே, அந்த பாரதி தான் வாழ்ந்த காலத்தில் பாஞ்சாலி சபதத்தை கையிலெடுத்து ஒரு குறுங்காப்பியம் படைத்தார். நாட்டை வைத்து ஆடுவதே தவறு, தன்னை வைத்து ஆடுவது மகா தவறு, தன் மனைவியை வைத்து ஒருவன் ஆடுகிறான் என்று சொன்னால் எத்தகைய தீமை இது என்று சொல்ல அவருடைய பாடல்களெல்லாம் அப்படி இருக்கும். இப்போது பகடை உருட்டினான். வழக்கப்படி தர்மன் தோற்றான். தர்மம் தோற்றது. பாஞ்சாலி வீழ்ந்தாள். எல்லோரும் மனதுக்குள் அழகிறார்கள். இப்படி ஒரு கொடுமை நிகழுமா? இப்படி நடக்குமா? இப்போது எப்படி இருக்கிறது அந்த சபை? இந்த சபையிலே என்ன செய்வது? இப்படி யோசித்து கொண்டிருந்த போது இதற்கு மாற்றாக துரியோதனர்கள் துள்ளி குதித்து ஆடுகிறார்கள், கைதட்டுகிறார்கள், ஒருவர் கட்டிக்கொள்ளுகிறார்கள், சகுனியை தோள் மீது வைத்து ஆடுகிறார்கள். இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்க அதர்மம் தலை தூக்க, தர்மம் இறங்கி நிற்க
என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அடுத்த ஒரு யோசனையை சொல்லி அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். என்ன பேச்சு? அடிமைப்பட்ட 5 தானே இங்கு இருக்கிறார்கள், 6வதாக அடிமைப்பட்ட அந்த பாஞ்சாலி இங்கு இல்லையே, அவளை அழைத்து வர வேண்டாமா என்று யோசிக்க என்ன நடந்தது? பாஞ்சாலி சபை நடுவே கொண்டு வரப்படுகிறாள். யாரால் கொண்டு வரப்படுகிறாள்? யார் அந்த ஏவலை செய்து சொன்னது? போனவன் யார்? நடந்தது என்ன? ஒரு பெண் சபை நடுவே வந்தாளா? வந்தவளுக்கு ஏற்பட்ட இன்னல் என்ன? எல்லாம் இந்த சகுனியால் ஏற்பட்ட வினைதானே. ஆனால் சகுனி காலத்தின் கட்டாயம் போல நின்று கொண்டிருக்கிறான். அவன் பகடையும் சிரிக்கிறது, அவனும் சிரிக்கிறான். என்ன நிகழ்ந்தது? தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம எந்த பகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய சூதாட்ட வல்லமையால் வாதத்திறமையால் பாண்டவர்களை அடிமையாக்கியதோடு பாஞ்சாலியையும் அடிமையாக்கி விட்டான். பாஞ்சாலியையும் அடிமையாக்கியவுடன் கௌரவர்கள் எழுந்து ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்போது துரியோதனனுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் ஏற்படுகிறது. அடிமையானவர்கள் 6 பேர் அல்லவா, 5 பேர் தான் இருக்கிறார்கள். அந்த 6வது அடிமையும் அழைத்து வர வேண்டுமே. யாரடா? தேர்ப்பாகா, இங்கே வா, நீ சென்று பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வா என்று அனுப்புகிறார். அவன் சற்று அஞ்சுகிறான், அந்த தேர்ப்பாகன். அதற்குள் விகர்ணன் எழுந்து பேசுகிறான், மற்றவர்கள் பேசுகிறார்கள், பெண்கள் சபைக்கு வரக்கூடாது என்கிறார்கள். யாரும் கேட்கவில்லை. போன தேர்ப்பாகனுக்கும் பாஞ்சாலிக்கும் இடையில் அந்த உரையாடல் ஆச்சரியமாக நடக்கிறது. அவள் அருமையான கேள்வி கேட்கிறாள். பெண்ணை வைத்து ஆடுவதாக நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டதில்லை. மனைவியை வைத்து ஆடியிருக்கிறார் என் கணவர். ஒரே ஒரு கேள்வி, தேர்ப்பாகா, தன்னை வைத்து ஆடியபின் என்னை வைத்து ஆடினாரா, என்னை வைத்து ஆடியபின் தன்னை வைத்து ஆடினாரா? இதற்கு விடை கேட்டுவிட்டு வா. அவன் வந்தான். என்ன வெறுங்கையோடு வருகிறாய் என்றான் துரியோதனன். அந்த அம்மையார் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்னடா முட்டாள், என்ன கேள்வி கேட்டார்கள்? தன்னை வைத்து ஆடியபின் என்னை வைத்து ஆடினார்களா, என்னை வைத்து ஆடியபின் தன்னை வைத்து ஆடினார்களா? அதோடு மட்டுமில்லை, தன்னை வைத்து ஆடியபின் என்னை வைத்து ஆட அவருக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் ஒரு அடிமை ஒரு அரசியை வைத்து ஆட முடியாது என்று பேசுகிறார்கள். போடா, திரும்ப போடா. திரும்ப போகிறான். திரும்பவும் பாஞ்சாலி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திரும்பி வருகிறான். உடனே அவனை அடித்து துரத்தி விட்டு, தம்பி துச்சாதனா, எழுந்துரு, நீ போய் பாஞ்சாலியை இழுத்து வா, இது வரைக்கும் அழைத்து வான்னா இப்போ இழுத்து வான்ட்டான். இப்போ துச்சாதனை எந்திருக்கிறாங்க. இந்த துச்சாதனன் யாருங்கிறத வில்லி பாரத ஆசிரியர் சொல்கிற மாதிரி பாரதியார் சொல்கிறார் பாருங்க, அதுதான் சிறப்பு. பாஞ்சாலி செல்வத்தில் எப்படி இருக்குது தெரியுங்களா? துச்சாதனனுக்கு டைட்டில் கார்டு போடுற மாதிரி போடுறாரு. இவன் தீமையில் அண்ணனை வென்றவன், கல்வி எல்லளவேனும் இல்லாதவன், கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவோர். கறி வேகிற வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டானா, அள்ளி தின்னு விடுவானா. கரை தத்தி வழியும் செருக்கினால் கள்ளின் சார்பின்றியே வெறி கொண்டவன். குடிச்சிட்டு ஆடணும்னு அவசியம் இல்லையா, குடிக்காமலே ஆடுவானா. இந்த நம்ம ஊர்களில் சில பேர் சாராய கடையை பார்த்தோன்னே ஆடி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? குடிச்சிட்டு ஆட மாட்டான், குடிக்காமலே ஆடி போவான். அந்த தன்மை உள்ளவனா யார்? அந்த துச்சாதனன். அவன் எழுந்து அண்ணனை வணங்கி பாஞ்சாலியை போய் இழுத்து வர போகிறான். இப்போ பாஞ்சாலி அவனோடு வாதாடுறான். நீ எனக்கு தம்பி முறை, நான் உனக்கு அண்ணி, தாய்க்கு நிகரானு சொல்லிட்டு கேட்கல. அவன் என்ன பண்ணானா, அவளை முதல்ல தன்னுடைய கையில் இருந்த செண்டாயுதம்ங்கிறான். வில்லிபுத்தரால் தான் இந்த இதை பயன்படுத்துகிறார், செண்டாயுதம்ங்கிறத. அது எப்படி இருக்குமா, அப்படி ஒரு குச்சி இப்படி வளைஞ்சி இருக்குமா, அதாவது யானையை அடக்கிறதுக்கு பயன்படுற கோல் மாதிரி இருக்குமா, அது அங்குசம் போல் இருக்குமா. பிறகு என்ன பண்ணா, அவருடைய முடியை பிடிச்சி இழுத்து வர்றான். அவள் அப்படி இழுத்து வர்ற போது அந்த ஊர் மக்கள்லாம் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க.
இதையும் பாரதி ரொம்ப கொடுமையாக சொல்லுவார். பட்டை புலம்பல்கள் பிறர்க்கு உதவாமோ அப்படின்னு சொல்லி கேட்பார். பிறகு சபைக்கு வந்து அதே கேள்வி கேட்குறா, யாரும் பதில் சொல்லலை, சான்றோர்களை பார்த்து பேசுகிறா. எல்லாத்துக்கும் காரணம் யார்? சகுனி. ஏளனமாக உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு அதில் பீஷ்மர் சொல்கிற பதிலெலாம் அவர் ஏன் பிற்காலத்தில் போர்க்களத்தில் அத்தனை நாள் உயிருக்கு மன்றாடிக்கிட்டு இருந்தார்னா இந்த காரணம்தான். ஒரு பெண்ணை உரிமையாகி உள்ளவன் விற்கலாம், எதுவும் செய்யலாம் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனன்னு கங்கையின் மைந்தன் சொல்கிறார். சொன்னதுக்காக தான் அவர் அந்த பாடுபட்டார் போட்டுக்கு பின்னாடி. அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு கொடூரம் நடந்தது. என்ன கொடூரம் அப்படின்னா, கர்ணனை நம்ம நல்லவன் வல்லவன் கொடையாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல, அடிமைகளுக்கு மேலாடை எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, பண்ணையார் வருவார், வேலைக்காரர் வந்தோடனே தோளில் ஒரு துண்டு எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நிற்பார், வணக்கம் பார். துண்டை இப்படி கக்கத்தில் இடிக்கிடுவாங்க, துண்டு மேலே போடக்கூடாது. அடிமைகளுக்கு மேலாடை எதுக்குன்னு கேட்டான். இதை கேட்ட உடனே பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தோளில் கிடந்த துண்டு எடுத்து கீழே போட்டாங்க, உத்தரியத்தை எடுத்து கீழே போட்டாங்க. இதை கேட்ட உடனே பாஞ்சாலி அஞ்சு நடுங்கிறாங்க. ஏன்னா அவளுடைய மேலாடையையும் இவர்கள் என்ன செய்வார்களோ என்று யோசிக்கிறார். இந்த யோசனையை கர்ணன் சொல்லி கொடுத்த உடனே துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? தம்பி, சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய் அப்படிங்கிறான். போடா, அவளுடைய அழகு கெடுமாறு அவளை அவமானப்படுத்தும் விதமாக அவளுடைய சேலையை பற்றியிலு என்று ஒரு கொடியவன் தன்னுடைய தம்பிக்கு ஆணையிடுறான். அவன் உடனே என்ன பண்ணுறான், அது ஒரு பெரிய ஒரு கிடைக்க முடியாத ஒரு பணியாக்கும் நினச்சி போய் அவருடைய சேலையை பற்றி இழுக்க போகிறான். இப்படி பாஞ்சாலி சபை நடுவே துயரற்று அலறி நின்றபோது பீமன் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னான். சூதர் மணிகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிற்படையம் என்று அங்கு ஒரு தொண்டச்சி வந்ததில்லை. இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆண்களுக்கான சில மணமகள் மன்ற மாதிரி இருந்தால் அங்கே பெண்கள் வரமாட்டாங்க, வர்றது முறை இல்லைங்கிறான் அவன். அதோடு மட்டும் இல்லை, யாரை பணியை வச்சு ஆடிட்டடி, துருபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய். நீ ஒரே வார்த்தையில் அவளை என்ன செஞ்சிட்ட, பகடையில் வச்சு ஆடிட்ட. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறான், நாம் எப்படி வெற்றி அடைஞ்சோம் தெரியுமா? சூதிற் படைத்ததில்லை, அன்னே சோரத்திற் கொண்டதில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம். நாம் அடைந்த இந்திரபிரஸ்தம் என்கின்ற நகர் 14 நாள் நான் போர் செய்து சராசந்தனை கிழித்தெறிந்துதான் போர்க்களத்திலே அவனை வீழ்த்தி நாம் பெற்றோம். அந்த வெற்றியை இரு பகடியில் தோற்றுவிட்டாய். அர்ஜுனனை பார்த்து சொன்னான், தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்தளந்தோன் அண்ணன் கையை எரித்திடுவோம்னா. கோபம் தாங்க முடியாமல் நாட்டை வச்சு ஆடினேன், எங்களை வச்சு ஆடினேன், எல்லாத்தையும் பொறுத்தோம். இப்போ பெண்ணை வச்சு ஆடலாமா, மனைவியை வச்சு ஆடலாமான்னு கையை வச்சு எரிச்சு விடலான்றான். அப்போ தான் அர்ஜுனன் எழுந்து சொன்னான், என்ன வார்த்தை சொன்னாய் பீமா, யாவர் முனையை சொன்னாய். இதுதான் முக்கியமான வார்த்தைங்க. சில நேரங்களில் நம்ம பேசலாம், ஆனால் எங்கே பேசுகிறோங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம எதிரிக்கிட்டக்க நம்முடைய குறைபாட்டை சொல்லிடக்கூடாது, நம்முடைய சொந்தத்தை குறைபாடுகளை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ அவன் சொல்கிறான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இது பாஞ்சாலி சிவத்தில் வர்ற வரி, இது எல்லாரும் எடுத்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டிபோம் அதன் பேர் என்றான். எப்படி சொல்கிறான் பாருங்க. இவையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் யார்? அந்த சகுனி. பின்னர் அந்த சபையிலே பாஞ்சாலி மானபங்கப்படுத்தப்படுகிறார். அவர்கள் சபதம் செய்கிறார்கள், காட்டுக்கு செல்லுகிறார்கள். நாடு துரியோதனுக்கு சொந்தமாகிறது. வென்றவன் சகுனிதான், வென்றது பகடைதான், வென்றது சூதுதான். இதோடு கதை முடியவில்லை, இதுதான் தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியிலும்
நம்முடைய சகுனியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? யுத்தம் வரையிலே பார்க்க இருக்கிறோம். சூதாட்டத்தில் எல்லாற்றையும் இழந்து பாஞ்சாலியை வரவழைச்சு அவள் அடிமைப்படுத்தப்பட்டு துச்சாதனால் துயிலுரியப்பட்டு சபதம் போட்டு அவங்க இவர்களை வீழ்த்துவேன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பீமன் சொல்கிறான், என் தொடையில் உட்கார் என்று சொன்னானே, அந்த துரியோதனுடைய தொடையை பிளப்பேன், கல்லண ஒரு ரத்தம் குடிப்பேன். பாஞ்சாலி சபதம் போடுறான், என்னுடைய கரம் பற்றி இழுத்து வந்த இந்த துச்சாதனுடைய அந்த கைகள் பிடுங்கப்பட வேண்டும், துரியோதன் நெஞ்சம் பிளக்கப்பட வேண்டும், அதில் ஊறுகின்ற ரத்தத்தை எடுத்து என் தலையில் தேய்த்து கொள்வேன், பிறகுதான் நான் தலையை முடிவேன் என்கிறாள். அர்ஜுனன் சபதம் செய்கிறான். இப்படி 5 பேரும் சபதம் செய்த போது உலகம் நடுங்கியது. இதை பார்த்து பயந்து போன அந்த திருதராஷ்டிரன் உடனடியாக எழுந்து, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை, நான் பார்வையற்றவன் என்று சொல்லி தர்மனிடத்தில் வந்து, தர்மா, நீயும் உன்னுடைய தம்பிமாரும் என் கண் போன்றவர்கள், என் பிள்ளைகள் அல்லவா, சபதம் போடாதீர்கள், துரியோதன் செய்து தவறுதான், இவர்கள் செய்து தப்பு, நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம், தயவுசெய்து சூதாடி தோற்றவற்றெல்லாம் நீ பெற்றுக்கொள், சாவும் கொடுக்காதீர்கள், சண்டையிட வேண்டாம், சேர்ந்திருப்போம் அப்படின்னா. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே துரியோதனை கொஞ்சம் திடுக்கிட்டான். நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் திரௌபதி. அதை காட்டிலும் சகுனிக்கு கோபமே வந்துருச்சு. இந்த பாடுபட்டு அவருடைய செல்வத்தை பூரா நம்ம பார்த்து அவர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம், இவர் போய் இப்படி இப்போ பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, துரியோதனா, உன் தந்தையினுடைய வார்த்தையை பார், இப்படியானால் என்ன ஆவது? இன்றைக்கு நினைவு வைத்துக்கொள், இவர்களிடத்திலே நாம் செல்வத்தை திருப்பி கொடுத்து விடலாம், நாட்டை திருப்பி கொடுத்து விடலாம், ஆனால் புலியின் வாலை உருவி விட்ட போல, பாம்பை அடிக்காமல் விட்டதைப் போல, தீயை அணைக்காமல் விட்டதைப் போல பகை முற்றிக்கொண்டே இருக்கும். எனவே அவர்களை விட்டுவிடக்கூடாது. துச்சாதனா, நீ உடனடியாக சென்று தர்மனுக்கு கோபத்தை மூட்டு அப்படின்னா. அப்போதும் தன்னுடைய சூழ்ச்சி வலையை பின்னத் தொடங்கினான் சகுனி. உடனே துச்சாதனன் சென்று தர்மனை பார்த்து, வெக்கமாயில்லை, தோற்று போன உங்களுக்கு திரும்ப அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனம் எப்படி வந்தது என்று இவன் பேச 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 அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் கோபப்பட, அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களெல்லாம் கூடி, சரி, ஒரு தீர்மானம் செய்வோம். என்ன என்றால், உங்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து விடுகிறோம், ஆனால் 12 ஆண்டு காலம் காட்டிலே சென்று நீங்கள் வாழ வேண்டும், ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும். அப்படி மறைந்து வாழுகிற போது நாங்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் நீங்கள் 12 ஆண்டு கால வனவாசம் செல்ல வேண்டும் என்று இவர்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வேறு வழி இல்லை, அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இதோடு சகுனியுடைய சூழ்ச்சி முடிவடைந்து விட்டதா? இல்லை. காட்டுக்கு போன பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை துரியோதனுக்கு வந்தது. சகுனியும் அதற்கு ஒத்துழைத்தான். வா, ஒரு நாளைக்கு சென்று பார்ப்போம். எல்லோரும் இங்கிருந்து புறப்படுகிறார்கள். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், மற்ற எல்லோரும் போகிறார்கள். அங்கே காட்டில் அவர்கள் ஒருவேளை உணவுதான், ஏனென்றால் இந்த அட்சய பாத்திரம் ஒருவேளை உணவு தரும். அப்படி அந்த உணவை அவர்கள் சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கிற போது அந்த நேரத்தில் இவர்கள் சென்று எதிரிலே கூடாரம் அடித்து கொண்டு இசைத்து கொண்டு வேண்டியவற்றையெல்லாம் விருந்து உண்பது போல சாப்பிட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இதை நாம் பார்க்கிறோம். உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த கட்சியினரை பார்த்து எதிர்க்கட்சியினர் உண்ணும் விரதம் செய்கின்ற ஒரு கொடுமையை பார்க்கிறோம். அந்த நிகழ்வெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் பாரதத்தில்தான் வந்தது. சகுனி அடுத்து ஒரு யோசனை செய்தான். பாண்டவர்களை எப்படி அழிக்க வேண்டும், அதற்கு என்ன பண்ணலாம்? ஒரு யாகம் செய்கிறார்கள். அது நல்லவர்களை அழிப்பதற்கு தீயவர்கள் செய்கின்ற யாகம். அதற்குள்ளிருந்து ஒரு பூதம் வெளிப்படுகிறது. இந்த பூதம் வெளிப்பட்டு என்ன செய்யட்டும் என்று கேட்கிறது. காட்டில் இருப்பார்கள் 5 ஆண்கள், ஒரு பெண், அவர்களை புறம் நீ அழித்து தின்று விட்டு வா. அந்த பூதம் ஒரு நிபந்தனை வைத்தது. போவேன், அவர்கள் அங்கு இல்லாவிட்டால் திரும்பி வந்து உங்களே அடிப்பேன், போய் வா. இது நடந்து கொண்டிருக்கும் போதே இதை தெரிந்து கொண்ட தர்மராஜனாகிய யமதர்மன் தன் குழந்தைகளை காக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு நாடகத்தை நடத்துகின்றான். அதுதான் நச்சுப்பைகை சர்க்கம். அதில் தண்ணீரை அள்ளி குடித்த அவர்கள் எச்சன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மயங்கிவிட, அந்த நேரத்திலே வந்த பூதம், ஏற்கனவே எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள், என்னை இவர்கள் வீணாக அனுப்பிவிட்டார்கள் என்று அந்த யாகத்தை செய்த அந்த முனிவனை போய் அடித்து விட்டது. பிறகு இவர்கள் எழுந்து அந்த கேள்விக்கெல்லாம் தர்மன் பதில் சொல்ல
அந்த யட்சன் அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார். இன்னொன்று செயலும் உண்டு. நாரதர் ஒரு முறை வந்தார். துரியோதனை பார்த்தார். துரியோதனா சௌக்கியமா? நன்றாக இருக்கிறேன். அர்ஜுனன் போய்விட்டான். என்ன, அர்ஜுனன் இறந்து போய்விட்டானா? இறந்து போகவில்லை, காட்டுக்கு போய்விட்டான். ஓ, சன்னியாசி ஆகிட்டானா? அதுதான் நல்லது. இனிமேல் நம்ம இடத்துல வந்து ராஜ்யத்தை கேட்க மாட்டான். இல்லை இல்லை, அவசரப்படாதே. பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சென்று விட்டான். பெற்றுவிட்டால் ஆபத்து சொல்லிவிட்டு நாரதர் போய்விட்டார். நாரதர் சொன்ன வார்த்தை எப்படி கலகத்தில் தானே முடியும்? நாரதர் கலகம் நன்மையில் முடியும், அதையும் பார்ப்போம். இப்படி சொன்னவுடன் உடனே சகுனி யோசித்தான். அவன் பாசுபதாஸ்திரம் பெறுகிறான் என்றால் நாமும் பெற வேண்டும். கர்ணா, நீ கிளம்பு, பரசுராமனிடத்தில் போய் பாடம் கேட்டுக்கொள். சிஷியனாக சேர்ந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்கான வழியைப்பார். கர்ணன் தயங்கினான். அவர் அந்தணர்களுக்கு மட்டும்தானே சொல்லிக் கொடுப்பார். நான் எப்படி போவது? போய் வா, எனக்காக போய் வா, துரியோதன் சொல்லுகிறான். இப்படி கர்ணனை அனுப்பி அவனும் அதை பெறாமல் தான் வந்து சேர்கிறான். அதற்குள் சகுனி இன்னொரு யோசனை செய்தான். மீண்டும் யாகம் செய்தார்கள். யாகத்திலிருந்து ஒரு பன்றியை உருவாக்கினார்கள். இந்த பன்றி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை வீழ்த்தட்டும், அவன் சாகட்டும் என்று அனுப்பினார்கள். அவன் எப்படி தவம் செய்கிறான்? பெருவிரலை ஊன்றி உடல் முழுவதையும் மேல் நோக்கி நிறுத்தி கையை கூப்பி பரமசிவனை நோக்கி தவம் செய்கிறான். இப்போது அந்த பன்றி விரைந்து வருகிறது. இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் உமாதேவியிடத்திலே, நம்மை நோக்கி தவம் இருக்கின்ற அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்க வேண்டும், வா செல்வோம் என்று சொல்ல, வேட்டுவ வடிவத்திலே சிவபெருமானும் வேட்டுவச்சியாக உமாதேவியும் இடுப்பிலே குழந்தையுமாக முருகப்பெருமானுமாக அவர்கள் செல்கிறார்கள். ஆச்சரியத்தை பாருங்கள். சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்தபோது, நெருப்பு வடிவான போது, பாதத்தை தேடி பன்றி வடிவிலே வந்தவர் திருமால், அன்ன வடிவிலே வந்தவர் பிரம்மன். ஆனால் இங்கே சிவபெருமான் பன்றியை தேடி போகிறார். ஓரேனம் தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்தொருவன் அந்த போரேனம் தன்னை தேடி புறப்பட்டான். வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார். வராரு, அந்த பன்றி பாஞ்சு வர்றப்ப அர்ஜுனன் சட்டுன்னு விழிச்சு அம்பெடுத்து போட்டான். பன்றி விழுந்தது. போய் பார்த்தான், 2 அம்பு இருந்தது. வேட்டுவனாகிய சிவபெருமான் வந்தார். பன்றி என்னது? இல்லை, என்னுடையது. சண்டை வந்துருச்சு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. பார்வதி தேவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரர் சண்டை போடுறத. பிறகு மல்யுத்தம் ஆரம்பிக்குது. கட்டி பிடிச்சி உருள்றாங்க. சிவபெருமானை ஆலிங்கனம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு வாய்ப்பு அர்ஜுனனுக்கு கிடைத்தது. அதனால தான் அவன் போர்க்களத்திலே அத்தனை வலிமையை பெற்றான். பிறகு அவனை கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துட்டார் சிவபெருமான். அவன் கையெடுத்து கும்பிட்டா, சாமி நீங்கள் யாருன்னு. உனக்கு வரம் கொடுக்கத்தான் வந்தேன் என்று தன் உருவத்தை காண்பிக்க தேவியும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார்கள். அதை அர்ஜுனன் பெற்றுக்கொண்டான். இப்படி சகுனி செய்கின்ற எல்லா செயல்களும் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தாலும் கூட பாரத கதை நடந்து கொண்டே இருக்கிறது. முடிவு என்னாயிற்று? சகுனியின் செயல்கள் அதோடு விட்டுப்பட்டதா? மேலும் இருக்கிறதா? போர் தொடங்கிவிட்டதா? வெற்றி யாருக்கு? சகுனியை யார் வென்றார்கள் அல்லது யார் கொண்டார்கள்? தொடர்ந்து காண இருக்கிறோம். அநேகமாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சகுனியினுடைய அந்த செயல்பாடுகள் எத்தகைய முறையிலே பாரத கதையை நடத்தி சென்றன என்று பார்த்தோம். உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போய். 12 ஆண்டுகள் முடிந்து ஓராண்டு காலம் அவர்கள் மறைந்து வாழ்கிற காலம். அப்போவும் சகுனி என்ன பண்ணுறான்? துரியோதனன்ட்ட அவங்க எங்கே இருக்காங்கிறத போய் கேளு. பீஷ்மருக்கு கட்டாயம் தெரியும். விதுரன்ட்ட பேச முடியாது நம்ம. நீ பீஷ்மரை போய் கேளு, போ, தாத்தாவை போய் கேளு, போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இத்தனைக்கும் ஒற்றர்களை வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சா திருப்பி 12 வருஷம் போகணும். பீஷ்மர்கிட்ட போய் கேட்டப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குழு கொடுக்குறேன்னு, அது மாதிரி சொன்னார். எந்த நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதோ அங்கு பாண்டவர்கள் இருக்கிறார்கள் மறைந்து. இதை ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டான். அவர்கள் இருக்கும் மரம் விராட தேசமாக இருக்கும், அங்குதான் பசுமை இருக்கிறது. அங்கே படையெடுத்து போனாங்க. அங்கே படையெடுத்து போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க வழக்கப்படி. அர்ஜுன வழிபட்டான். இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ மீண்டும் 13 ஆண்டு ஆச்சு. அவர்களுக்குரிய பங்கை கொடுக்கணும். 3 தூது அனுப்புகிறாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு தூது, அதாவது பாண்டவர்கள் பக்கத்துலேருந்து ஒரு தூது முதல்ல போகுது, உலூகன் தூது. பங்கை பிரித்து கொடுங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. அது தோல்வி. அப்புறம் கௌரவர்கள் பக்கத்துலேருந்து ஒரு தூது, அது துரியோதன நண்பனாகிய சஞ்சயன், தோல்வி. கடைசியாக கிருஷ்ணன் தூது கிளம்புறார். யார்களுக்கு? பாண்டவர்களுக்காக.
இப்போ தூதாக வந்த கண்ண பரமாத்மா நிறைய செயல்பாடுகளை செய்கிறார். அதில் ஒன்று அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்தது. அஸ்வத்தாமன் மேல் சந்தேகம் வரும்படியாக தன்னுடைய மோதிரத்தை கழட்டி விட ஆகாயத்தையும் பூமியும் காட்ட சகுனி துரியோதனன்ட்டு சொல்கிறான், தபாரு அந்த துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் ஆகாசவாணி பூமாதேவி சத்தியமா ஏதோ சொல்லி சத்தியம் பண்ணுறான் கிருஷ்ணன்ட்ட, நீ அவனை நம்பாத. அதனால தான் கடைசி வரைக்கும் அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக ஆக்கவே இல்லை. சரி, தூது வந்துட்டு போயாச்சு. இப்போ ஆட்களை அவங்க பக்கம் சேர்க்கணும். எல்லாரும் போய் படை உதவி கேட்டு போகிறாங்க. சகுனி சொல்கிறான், நீ கன்னடத்தில் சென்று உதவிகள் யாதவர்களுடைய படை நமக்கு வரட்டும். இன்றைக்கி தேர்தல் மாதிரி தாங்க, அவரை போய் பாரு, அந்த கட்சி அந்த ஜாதி கட்சி நமக்கு ஓட்டு கிடைக்கும், இந்த ஜாதி போய் பாருன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதே நேரத்தில் தான் அர்ஜுன் வந்துடுறான். 2 பேரும் படை உதவி கேட்டு வர்றாங்க. வாசுதேவனை படைக்கலைத்த சர்க்கம். அதில் கண்ணன் கேட்டார், நான் வரணுமா என் படை வரணுமா? நான் வந்தால் ஆயுதம் எடுக்க மாட்டேன். அப்படியா, சரி. அப்போ துரியோதனன் சொன்னால் படை வந்தால் போதும். சரி போயிட்டு வா. அர்ஜுனன்ட்ட நான் வரேன்ட்டார். சகுனிகிட்ட வந்து சொன்னான் துரியோதனன். ஏமாந்து போயிட்டான் அர்ஜுனன். படையை நான் கொண்டு வந்துட்டேன், அவன் ஆயுதம் எடுக்காமல் அவன் கூட போகிறான் கிருஷ்ணன். அப்போ சகுனி சொன்னான், முட்டாள் மாதிரி பேசாத, அவனை மாத்திரம் நீ கொண்டு வந்திருந்தேனா அந்த கிருஷ்ணனை யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சரி விட்டுட்ட, பரவாயில்ல, மீண்டும் நம்ம பார்ப்போம். இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக இன்னும் சில தரம் வந்து சேர்க்க வேண்டியிருக்குங்கிறான் சகுனி. யார்? அப்போ அவன் ஒரு மகா யோசனை சொன்னான். துரியோதனா, நான் உனக்கு மாமன், தாய் மாமன், உன்னுடைய தாயாரோடு பிறந்தவன். அது மாதிரி பாண்டவர்களின் 5 3 குந்திக்கு பிறந்தவர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன். நகுல சகாதேவர்கள் மாத்திரிக்கு பிறந்தவர்கள். அவருடைய சகோதரன் தான் சல்லியன். மகாவீரன், பெருவீரன், பெரும்படையுடையவன். பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக படையோடு வந்து கொண்டிருக்கிறான். அவனை நம்பக்கம் ஈர்க்க வேண்டும். அது எப்படி முடியும்? அவன் தாய்மாமனாக இருந்தால் அவங்களுக்கு தானே உதவுவான், உதவ விடக்கூடாது. அவன் வர்ற வழி பூரா உணவு பந்தலை வைப்போம், தண்ணீர் பந்தலை வைப்போம், அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. வந்த பிறகு நம்ம அவனை நம்ம பக்கம் இருப்போம். அதே போல் சல்லியன் வழியெல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணாங்க. அவன் பெருமகிழ்ச்சி அடைஞ்சான். அவன் என்ன நினச்சான், நம்முடைய மருமக்கள் மாராகிய பாண்டவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே வர்றான். பாசறைகள்லாம் அமைச்சிருக்க பகுதிக்கு வந்தபோது அவனை வரவேற்றவன் துரியோதனன். வணக்கம் மாமான்னா, ஏன்னா இவனுக்கு மாமா தான் அவர். துரியோதனா வாழ்த்துக்கள், என்ன வேண்டும்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, சாப்பாடெல்லாம் சரியாக இருந்ததா? அது நல்லா இருந்தது, என்னுடைய உணவு தான், நான் தான் உங்களுக்கு உபசரித்தேன். அடடே அப்படியா, சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு வரம் தரணும். என்ன வரம் வேணும்? போரில் எங்கள் பக்கம் நீங்கள் நிற்கணும். தர்ம சங்கடமான சூழலில் மாட்டிக்கிட்டான் சல்லியன். ஒருவேளை சாப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம், அதுபோல் வழிநடுக சாப்பிட்டதுக்காக சரி உனக்காக நிற்கிறேன் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, அர்ஜுனனுக்கு தேரோட்ட கண்ணன் இருக்கிறார், எங்களுக்கு தேரோட்ட நீங்கள் தான் இருக்க வேண்டும். யார்? அந்த தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டுவதால் அப்படி சொல்லக்கூடாது. அவன் தேரோட்டியின் மகனாக இருந்தாலும் கண்ணனுக்கு இணையான பெருமை உங்களுக்கு தானே உண்டு சொல்லி சல்லியனத்தை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் செஞ்சது யார்? நம்முடைய சகுனி தான். அதே போல் யுத்தம் ஆரம்பமாகுது. போர்க்களத்தில் நம்ம எல்லா செய்திகளையும் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வீழ்கிறாங்க. 10ஆம் நாள் போர்க்களத்தில் பீஷ்மர், 13ஆம் நாள் போர்க்களத்தில் அபிமன்யு, அதே போல் 17ஆம் நாள் போர்க்களத்தில் கர்ணன், துரோணர் அவரையும் திஷ்டத்யுமன் வந்து அடித்து வீழ்த்திட்டான். அத்தனை பேரும் வீழ்கிறாங்க. இப்போ 18ஆம் நாள் போர். மிச்சம் இருக்கிறது யார் என்றால் துரியோதனனும் சகுனியும் மற்றவர்களும் தான் இருக்காங்க. இப்போ கூட கிருபாச்சாரியர் சொன்னாராம் துரியோதனன்ட்ட, எல்லோரும் போயிட்டாங்க, பரவாயில்ல, நீ சாக வேண்டாம், நீ அவங்களோட சமரசம் பண்ணிக்கோ. அப்போ அவன் கேட்டான், தம்பிமாரெலாம் போன பிறகு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? நானும் அவர்களோடு சேர்ந்து போர்க்களத்திலே அந்த பெருமரணத்தை அடைவேன். யுத்தம் தொடங்கியது. இந்த யுத்தத்தில்
சகுனி யாரோடு மோதுகிறான் என்று சொன்னால், சகுனியை வீழ்த்த வேண்டும் என்ற சபதம் செய்த சகாதேவனிடத்திலே தான் மோதுகின்றான். யுத்தம் கடுமையாக நடந்தது. முடிவிலே சகாதேவன் தர்மத்தின் வழி நிற்கின்ற தர்மனைப் போல எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மையுடைய சகாதேவன் தன்னுடைய கூரிய பாணத்தால் சகுனியினுடைய அந்த தலையை அறுத்தெறிந்தான். பாண்டவர்கள் வென்றார்கள் என்பதை காட்டிலும் கௌரவர்களுடைய அத்தனை தீய செயல்களுக்கும் காரணமான எண்ணங்கள் உதித்த அந்த தலை உடம்பிலிருந்து பிரிந்து விழுந்தது. சகுனி போர்க்களத்தில் 18ஆம் நாள் அந்த சகாதேவனுடைய கையால் மாண்டு போனான். பிறகு துரியோதனன் அடிபட்டு வீழ்கிறான். பாண்டவர்கள் வெல்கிறார்கள். பாரத யுத்தத்தில் தர்மம் நிலைக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய செயல்பாடுகளால் தீமை வீழ்ந்து நன்மை வெல்கிறது நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக இருந்தாலும் இந்த கதை நடப்பதற்கு பெரிதும் துணை நின்ற ஒரு பாத்திரம் என்று பார்த்தால் அது சகுனிதான். தன்னுடைய சகோதரியினுடைய கணவன் கண்ணற்றவன் என்று தெரியாமல் மறைத்து பெண்ணை வம்பாக இழுத்து வந்து திருமணம் செய்து வைத்த அந்த செயல்பாட்டை மனதிலே வைத்துக்கொண்டு அக்காவுக்கு உதவுவதற்காக வந்தாலும், மருமகனுக்கு பட்டம் தர வேண்டும் என்று விரும்பினாலும், அவர்களோடு சேர்ந்து எதையும் அனுபவித்தானோ இல்லையோ, ஆனால் அவர்கள் உயர்வுக்காக பாடுபட்டான். பின்னர் அவர்களோடு சேர்ந்து மறைந்து போனான். இப்படியான ஒரு சூழ்ச்சி நிறைந்த பாத்திரமாக நாம் சகுனியை பார்க்கின்றோம். இன்றைக்கும் தீமைகள் செய்கின்ற சிலரை சகுனி பேராலேயே நாம் அழைக்கின்றோம். எனவே சகுனி உடலால் மறைந்தாலும் எண்ணங்களால் செயல்பாடுகளால் காலங்காலமாக மனிதகுலம் இருக்கிற வரையில் இருப்பானோ என்கின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. சகுனியினுடைய இந்த செயல்பாடுகளில் நாம் அறிந்து கொண்டது என்ன? தீயவனாக இருப்பதும் தீயவர்களாக மற்றவர்களை மாற்றுவதும் தீமைக்குத்தான் வழிவகுக்கும். தீமை ஒருபோதும் நன்மையை தராது. சகுனியினுடைய பாத்திரப்படைப்பை இவ்வாறு அறிந்து கொண்டோம். தொடர்ந்து பாரதத்திலே வருகின்ற பாத்திரங்களை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.